1927வது வருஷம் சென்னையில நீலன் சிலை அகற்றும் போராட்டம் நடக்குது. இதுலயும் கலந்துக்கிறாங்க. நீலன் அப்படிங்கிறவன் யாருன்னா, 1857வது வருஷம் நடந்த பெரும்புரட்சியில நம்மளுடைய இந்தியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேத்த கான்பூர்ல கொன்னவன். கான்பூர் எங்க இருக்குன்னா யூபில இருக்கு. இங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி 1857வது வருஷம் நடந்தது. இந்த புரட்சியில நம்மளுடைய இந்தியர்கள் ஆயிரக்கணக்கான பேத்த கொன்னவன் தான் இந்த நீலன். இந்த நீலனுக்கு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. இந்த சிலைய அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சோமயாஜுலு தலைமையிலான ஒரு குழு போராட்டம் பண்ணுவாங்க. 1927வது வருஷம். இந்த போராட்டத்துல கடலூர் அஞ்சலை அம்மாள், அவங்களுடைய கணவர் முருகப்பா, அவங்களுடைய 9 வயசு பெண் குழந்தை அம்மா கண்ணு இவங்க 3 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்த இவங்க செஞ்சதுனால அஞ்சலை அம்மாள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. அதோட சேர்த்து அவங்களுடைய குழந்தை அம்மா கண்ணும் ஜெயிலுக்கு போயிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல காந்தி யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களோ அவங்கள வந்து பார்க்கறதுக்கு வருவாரு. அப்போதைக்கு 9 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய அம்மா கண்ண காந்தி ஜெயில்ல பார்த்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் காந்தி அம்மா கண்ண வரதா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 வயது குழந்தையினுடைய பேர லீலாவதி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு வரதா ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அவர் வளர்க்குறாரு. இது மட்டும் இல்ல கைஸ். 1921வது வருஷம் நடந்த ஒத்துழையாமை இயக்கம், அதோடு சேர்த்து 1927ல நடந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டம், இது இல்லாம இவங்க இன்னும் நிறைய போராட்டத்துல கலந்துருக்காங்க. 1931வது வருஷம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கலந்துருக்காங்க. 1933வது வருஷம் சட்ட மறுப்பு இயக்கம், 1940வது வருஷம் தனிநபர் சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டத்துல கலந்துருக்காங்க. இதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா 1931வது வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கலந்துருப்பாங்க. இந்த காலகட்டத்துல நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருப்பாங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருந்த போதும் கூட அவங்க போராட்டத்தை தவிர்க்கல, வீட்டுல உட்காரல, போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. போராட்டத்துக்கு போய் அங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. போராட்டம் செஞ்ச எல்லாரையும் காவல்துறையினர் கைது செய்யும்போது, அஞ்சலி அம்மாளையும் சேர்த்து கைது செஞ்சறாங்க. கைது செஞ்சு சிறையில அடைச்சிடுறாங்க. குழந்தை பொறக்க போற அந்த ஒரு காலகட்டத்துல பரோல்ல ஜெயில்ல இருந்து வெளியில வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு ஒரு 15 நாள் வெளியில இருந்துட்டு, மறுபடியும் சிறைக்கு போய் மிச்சம் இருக்கக்கூடிய தண்டனை காலத்த முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நம்மளுடைய நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க கைஸ்.